ஐயா எங்கடா போகுது வழியப்பா? டேய் ஏன்டா பார்க்குள்ள வந்தா? பார்க்கா தெரியாதுடாப்பா. பார்க்குல உனக்கு என்னடா வேலை? போடா வெளிய. போறேன் போடா. போறேன் ஐயா. போ. போடா போறேன். போடா. பாவி. ஐயோ யாரா கார்டன் வாட்ச்மேன்? குஷ்டரோகி பசங்களெல்லாம் கார்டனுக்குள்ள என்டர் பண்ண விட்டு உயிஸ்ல ஹெல்த் ஆஃபீஸர் நேஸ்டி முனிசிபாலிட்டி சொன்னேன். எழுந்திருக்கிறேன். போடா. தள்ள வேண்டாம். போடா. விழுந்தா எழுந்திருக்க வேணாம். போறேன். தள்ளாதே தள்ளாதே. கைத்தறி குடிசை தொழில் அபிவிருத்தி, விவசாயி கடன் சட்டம், பிரபல சினிமா நட்சத்திரம் காந்தா மரணம், ஆகாய விமானம் திடீரென்று தீப்பற்றி கொண்டது. பசி தாழ முடியல ஐயா, கொஞ்சம் சோறு போடுங்க. எப்பா ஐயோ பசி தாழ முடியலையே. எப்பா எப்பா எம்மா தாய பசி தாய பசி கொஞ்சம் சோறு இருந்தா போடு தாய. ஐயோ பாவம். பாத்திரம் ஏதாவது இருக்கா? பாத்திரம் இல்ல தாய, பெரும் வியாதி பிடிச்சவன் ஏதாவது சட்டியில இலையில போடு தாய. சரி இரு கொண்டாரு. பாத்திரம் கேட்கிறிய பிச்சைக்காரன் டிஃபன் கேட்கிறா கொண்டாருவா. இந்தாயா கொடுத்தாய. இதோ இங்கே. எங்க எங்க அம்மா? ஐயோ என்னையா? தன்றி தன்றி இந்தாயா உள்ள ஐயோ என்ன என்ன தண்ணி தாய? இது பைப்பு தண்ணிதா? ஏதோ மீன் குட்டி ஒன்று வந்துட்டா இருக்க. பைப்புல மீன் கூட விடுறானுங்களே. என்ன இளவ தாய, போன உயிரியும் பிடிச்சி உள்ள தள்ளி என்னம்மா நீ 16 பெத்து சுகவாழ் வாழணும். பெத்துக்க சும்மா பெத்து வை அம்மா. அது போகட்டும், நீ ஏன் இப்படி ஆயிட்டே? அதை ஏன் கேட்கிற தாயே? அதை ஏன் கேட்கிற? கட்டண பொண்டாட்டிய கொடுமைப்படுத்தின தாயே, தாசி விடை கதின்னு கிடந்த தாயே, அனுபவிக்கிறேன். இப்போ அனுபவிக்கிறேன். எங்க வீட்டுக்காரர் கூட அப்படித்தான் தாசி விடை கத்தின்னு இருந்துட்டார். கல்யாணம் பண்ணதிலிருந்து வீட்டுக்கே வரதில்லை. சரிதான், என் டைப்பு போல் இருக்கவன். கவலைப்படாத தாயே, என்னைக்கு இருந்தாலும் புருஷன் உங்ககிட்ட வந்துருவான். நான் போயிட்டு வரேன் தாயே. ஏய்யா இவ்வளவு நல்லா பேசுறியே, உனக்கு ஏன் இந்த வியாதி வந்தது? அதை ஏன் கேட்கிற தாயே? அவ்வளவு கலை கலை கலை. ஐயோ என்ன இங்க வச்சு இந்த சோச்சத்தை தேவனும் அபேஸ் பண்ணிக்கிட்டு போயிட்டானே தாயே. இதோ இருக்க. எங்க? இதோ ஐயோ இதுல வச்சு இந்த சோத்தை அவனும் திருடின்னு போயிட்டானே தாயே. கீழே கொட்டிருக்க. கீழையா? ஆமா தாயே, கீழே தான் கொட்டிருக்கு தாயே. நல்ல வேலை சோத்தை அவனும் திருடிட்டானு பார்த்தேன். சாதத்தை யாரையா திருடுவான்? ஏன் திருட மாட்டான் தாயே? நான் போயிட்டு வர்றேன். பத்திரமா பார்த்து போயா. சரி. அந்த பக்கம் கல்லெல்லாம் கொட்டி வச்சிருக்கு. எந்த பக்கம்? இதோ இந்த பக்கம். இங்கயா? இந்த பக்கம். இங்கயா? இப்படியா? இப்படியா? போறேன் தாயே, போறேன் போறேன் போறேன். ஐயோ அம்மா ஐயோ ஐயோ கிழிங்க. அம்மா கிழிங்க. தாயே
கம்பு கொண்டாரு. சரி கொண்டா. அட பாவி, ரோடு போட 3 வருஷமாவது கல்ல கொண்டாந்து 2 பக்கமும் போட்டுறானே. அவ்வா. இந்த ஐயா கம்பு எங்க இதோ. கொடுத்தாய். நல்லா இருப்பத்தாய், நல்லா இருப்பத்தாய், நல்லா இருப்பத்தாய். பார்த்து போயா. போறேன் தாய், போறேன் 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 போறேன். நல்லா இருக்கும். காந்தா எத்தனையோ வருஷமா இருந்தா என்ன தொடமாட்டேன்னு சொன்னாலே, தொடமாட்டேன்னு சொன்னாலே. யாரோ புண்ணியவதி தெரியல, பசியின் உன்னை சோத்தையும் போட்டு கீழே விழுந்தவனை தொட்டு தூக்குனாங்களா. ஒருவேளை இவங்களுக்கும் பெருவியாதி இருக்குமோ என்னமோ, எவன் கண்டான். நிம்பள் எங்க போறான்? விடுறா. ஏய், நிம்பளை உள்ளே விடுறான் இல்ல. ஏண்டா, எப்படி இருக்கு உடம்பு? ஏன் மேன், நிம்பள் ரொம்ப பேசுறான். இது யார் வீட் தெரியுமா? நம்ம கோயா சேத்து வீட். 5 மாதம் வாங்கி. சரிதான்ப்பா. ஐயா, முன்னால் அந்த வீட்டுல இருந்தவங்க. ஆனா அதையே ஏன் கேக்குறேன்? அவங்க கஷ்டகாலம் வீட்டை வித்து தொலைச்சிட்டு கிராமத்துல உள்ள பழைய வீட்டுக்கே போயிட்டாங்க. அம்மா, பசி பசி தாழ முடியல, கொஞ்சம் சோறு போடுங்க தாய. அம்மா, பசி தாழ முடியல தாய, தாய தாய, பசி பசி. யாரா அவன்? யார்? ஆம்பளைங்களா? பொம்பளைங்க இல்ல. எதுக்குடா பொம்பளைங்களை தேடுற? அவங்கதான் போடுவாங்க, நீங்க எல்லாம் மைனர்கள் போட மாட்டீங்க. இந்த பிச்சைக்கார பசங்க தொந்தரவே பெருசா போச்சே. மாஸ்தோ மனுஷன் போல் இருக்கு. பிச்சைக்காரனை வளர்த்ததே நீங்க தானப்பா. வீட்டுக்கு வீடு திண்ணை வச்சு கட்டுறீங்களே, எங்களுக்கா உங்களுக்கா? எப்பா எப்பா யாருக்குடா? எப்பா பரவாயில்லையே, சோறு போட சொல்றேன், ஒரு நல்ல பாட்டா பாடு. பாட்டா? தீராத வினையெல்லாம் தீர்த்து வைப்பான் கோவிந்தன். இருடா. ஆமா, தீராத வினையெல்லாம் தீர்த்து வைக்கிற அந்த கோவிந்தன் ஏன்டா ஓ வியாதியை தீர்த்து வைக்கல? ஐ ரொம்ப அறிவு வந்துடுச்சுடா. எப்பா அறிவு வந்துடுச்சு, எல்லாருக்கும் அறிவு வந்துடுச்சு. இது சோறு வாங்குறதுக்காக டூப்பு பாட்டுறா. எப்பா இது வேற ஒண்ணு இல்லடா. எப்பா சரி இரு, நான் வர்றேன். மன்னவனானாலும் மாடோட்டும் சின்னவனானாலும் மண்ணில் பிறந்தாலே மறுபடி மண்ணுக்கு இறைதானே. இந்த புத்தி அப்பவே இருக்கணும். எப்பா யாரா? மன்னவனானாலும் சாமி, மன்னவனானாலும். ஐயா, பசி தாழ முடியல ஐயா. சாமி, மன்னவனானாலும் ஐயா, பசி, சோறு போடுங்க. எப்பா பணம் பணம் பணம். தாசிகள் மோசத்துக்கு உதவிய பணம், தஞ்சமடைந்த மனைவியை தவிக்க விட்ட பணம். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், பணம் எனக்கு வேண்டாம். சோறு போட்டா போதும், பணம் வேணாம். பணம் தாண்டா இவ்வளவு இம்ப்ரூவுக்கு காரணம் எனக்கு. ஏன்பா பணமும் வேண்டாங்கிற? இங்க எங்கேயும் சாப்பாடு ஹோட்டலும் இல்ல. ஐயோ, ஹோட்டல் சோறு எனக்கு வேணாண்டா. எப்பா நான் போறேன். அதுல கல்லு பொறுக்க என்னால முடியாதப்பா. கண்டு தெரிஞ்சவனே திணறான். நான் எங்க போறது? வேணாண்டா. எப்பா வேணாம். சரி, என் கூட வர்றியா? சோறு போட சொல்றேன். வீடு எவ்வளவு தூரம் இருக்கும்? இங்க இருந்து ஒரு 2 மைல் இருக்கும். 2 மைல்ஸ். சோறுன்னா 10 மைல் பரப்பேன். இப்போ எப்பா டேய், அழைச்சிட்டு வா. தோழர பார்த்து பிடிச்சுன்னு போங்கடா. எப்பா டேய், முள்ள முள்ள தம்பி, ஸ்பீடு முள்ளமா போடா. எப்பா டேய், ஐயோ. என்ன 8 அணா கொடுக்குற? இன்னும் 2 அணா சேர்த்து விடு நைனா. ஏன்பா பேசுனது அவ்வளவுதானே? அதிகமா கேக்குறிய? என்ன உச்சி வயல்ல இவ்வளவு தூரம் தூக்கிட்டு வந்திருக்கேன், மனசு வந்து 8 அணா கொடுக்குறிய. நல்லா இருக்கா? இல்ல சொல்ற, உனக்கே நல்லா இருக்கா? டேய் டேய் டேய், ஏன்டா சண்டை போடுற? கொடுத்ததும் வாங்கி போட. ஏன்டா சண்டை? சும்மா வேணா பிச்சைக்கார பையல. பாத்தியா பாத்தியா, பிச்சைக்கார பையன்றான் பாரியா, பிச்சைக்கார பையன்றான். இவன் குபேர மச்சான்.
பொட்டி தூக்கின்னு வந்து எட்டனா வாங்குறான் பிச்சைக்கார பையன். நான் ஒண்ணும் தூக்காமே சோறு வாங்குறேன். உன்னை விட பெரியவன் தான் போட. டேய் நீ இப்படி பேசுறதுனால தான்டா கடவுள் உன்னை இப்படி ஆக்கி வச்சிருக்கான். டாப்ல வச்சிருக்காரு, எங்களை அண்டர் கிரவுண்ட்ல வச்சிருக்காரு போட. பெரிய கடவுள் செக்ரட்டரி மாதிரி பேசுறானுங்க. கடவுளை ஒரு இடத்துல கும்பிடுவான், ஒரு இடத்துல உதைச்சு தள்ளுவான் இந்த பயலுக்கு. அதென்னப்பா அது? திருவண்ணாமலை தீபம் எரிஞ்சா அரோகரான கன்னத்துல போட்டுக்குவான். அது அக்கினி பகவான், அதனால கண்ணத்துல போட்டுக்கிறோம். அக்கினி பகவானா கன்னத்துல போட்டுக்கிறியா? பின்ன வீடு எரிஞ்சா மட்டும் ஐயோ அப்பான வாயில வயிற்றுல ஏன்டா அடிச்சுக்கிற? அதுவும் அக்கினி பகவான் தான் அடி பல்ட்டி. அவன்லடா பக்தன். எங்கடா டூப் விடுறடா? சாமி இவன் மகா திமிரு பிடிச்சவன். டாய் எங்க தெரு பக்கமாடா உன்னை கவனிச்சுக்கிறான். ஆமா பாத்தியாப்பா, அவன் உனக்கு திமிருங்கிறான். உனக்கு திமிரு என்ன? நீ ஏன் எடுத்த உடனே எட்டுனா கொடுக்குற? 4 நாள் கொடுத்துட்டு சத்தம் போடும்போது கூட 4 நாள் கொடுத்தா ஒழுங்கா போயிருப்பான்ல. எடுத்த உடனே எட்டுனா கொடுக்குறேன், அதான் குடையிறான் உன்னை போட்டுக்கிட்டு. அது இருக்கட்டும், சோத்தை போட்டு போறேன். எப்பா வீட்டுல யாரும் இல்ல, வந்த உடனே போட சொல்றேன். சரி சரி, சோறு போடுறதும் போடுறேன். கொஞ்சம் கறி சோறா போடு தம்பி, சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சப்பா. அடடே, நாங்க கறி சாப்பிடுறது இல்லையாப்பா. என் வீட்டுல பச்சியமா இல்ல, நாங்க ஜீவகாருண்ய கட்சியில சேர்ந்திருக்கிறோம். திங்கிறதுக்கு கூட கட்சி வச்சுக்கிட்டீங்கடா. எவ்வா எவ்வா ஜீவகாருண்ய கட்சின்னா என்ன தம்பி அர்த்தம்? அதாவது உயிர்களை கொலை செய்யக்கூடாது. நீங்க உயிரை கொல்றதே இல்லையா? இல்லையே. ராத்திரில மூட்டை பூச்சி கடிச்சா என்னப்பா செய்றீங்க? ஏப்பா கோச்சுக்காத. உனக்கு உண்மையிலேயே திமிருதாண்டா. கோச்சுக்காதராப்பா. இதெல்லாம் சொன்னா சோறு போடுறீங்களோ இல்லையா? இது வேற தகராறு. எப்பா ஏதாவது 2 நிமிஷத்தை போட்டு விடுறாப்பா, நான் போறேன். எப்பா எனக்கும் வாய் சும்மா இருக்காது. எப்பவும் நமக்கு ஏன் இந்த வம்பு? நமக்கு ஏன் வம்பு? I love you. ஏய், நீ உண்மையிலேயே பெரிய ஆளப்பா. நீ ஒருத்தன் போய் சொல்ற.